Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு வந்து பக்ரீத் குவைட்ல வந்து இன்னைக்கு ஃப்ரைடே பக்ரீத் ஒரு 2-3 நாள் நமக்கு கண்டினியூஸா லீவ் வருது. சாட்டர்டே வந்து இந்தியால இருக்கவங்களுக்கு பக்ரீத் இருக்கும். சோ நம்ம வீடியோ பார்க்குறதுல யாரெல்லாம் பக்ரீத் கொண்டாடுவீங்களோ அவங்களுக்குலாம் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். 2 to 3 வந்து ஆராதனை இருக்கும். ஆராதனை முடிச்சிட்டு இங்கே வந்து ஃபாஹில்ல ஒரு கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க லாட் அப்படின்ட்டு. அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாம். மத்தியானமாக இருந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கோம். ஃபாஹில் பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்ரீத் தான். பட் இது வந்து ஆஃப்டர்நூனாக இருக்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முதலெல்லாம் போயிட்டு வந்துடலாம். இது எங்கே இருக்குன்னா பழைய லூலு இருக்குல்ல, லூலு சென்டர்னு இருக்கும். அதில் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த லூலு ஷாப் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அப்படி நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அந்த கூட்டமே உங்களை அப்படி கூட்டிகிட்டு போயிடும். இப்போ ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லூலுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து நாங்கள் லிஃப்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ஸ்டாலரில் வச்சு தள்ளலான்னு. பட் லிஃப்ட் இல்லை. ஸோ அப்படியே போயாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துணி, அதுவும் கேர்ள்ஸோட துணி அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து எல்லோரும் ட்ரையல் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அங்கங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒழுங்காகவே மெயின்டைன்ஸ் இல்லை. இப்படி தான் ஒரு ரியாலிட்டியாகவே இருக்குது. நமக்கு சைஸ் பார்த்து எடுக்க முடியல. எல்லாமே பிலோ 2 kg தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பட் எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. பட் நம்மளோட சைஸை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இதில் பெரிய டாஸ்க்கு. சின்ன பிள்ளைங்க டிஷர்ட்லாம் 650, 1 kg ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. பட் பாய்ஸ் சைடு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. சின்ன பசங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸுமே நல்லா டீசெண்டாக இருந்தது. கேர்ள்ஸ் தான் ரொம்ப வேணும் ட்ரெஸ்ஸு 2 kg கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா ட்ரையல் பார்த்துருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாய்ஸ் செக்ஷனை பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஹேங்கரில் தான் இருக்குது. இங்கே நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டாம், ஏன்னா கேர்ள்ஸ் செக்ஷனில் பார்க்கவே முடியல. ஸோ நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே வந்தால் நமக்கு வந்து ஃபுல்லாக செப்பல்ஸ் இருக்குது. செப்பல்ஸ் எல்லாம் நல்லாவே கலெக்ஷன்ஸு. வீட்டுக்கு போகிற ரஃப்யூஸ் செப்பல்லாம் ஒரு 400 ஃபில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா அங்கேயே ஹேண்ட்பேக் இருந்தது. இது எல்லாமே 2 kg ஹேண்ட்பேக்கு. உங்களுக்கு அசசரிஸ் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்துட வேண்டியது தான். மார்க்கெட் சேவில் வந்து இந்த மாதிரி அசசரிஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடையில் தான் நிறைய இருக்குது லாட்டுன்னு. இது வேறு சம்மர் வெக்கேஷனாக நிறைய பேர் இந்தியா போவாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ காலில் இதை காமிச்சிட்டு இது நல்லா இருக்கா, அது வேணுமா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டே இருக்காங்க திங்ஸாக. ஷூஸும் நிறைய பேர், ஏன்னா நம்ம குட்டி பாப்பாஸ்க்கெலாம் இருக்குல்ல, நல்ல சூப்பராக க்யூட்டாக ஷூஸு அது வந்து நிறைய இருந்தது. ஸோ அதுலேயும் நிறைய பேர் வீடியோ கால் அடித்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேண்டு, கிளிப்பு அது இல்லாமல் நிறைய பேர் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த பக்கமாக வந்தால் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ண எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்கில் ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வீடு செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளம்பி இந்த கடைக்கு வந்துடுங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரே மாதிரி ரெகுலராகவே கிடச்சிட்ருக்கோம். பட் இங்கே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. நமக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் கிடைக்கவே செய்யாது. ஒரு மாதிரி ஒரே மாடலில் தான் நமக்கு எல்லா கடையிலையும் இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லேயும் இருந்தது. இந்த இடத்துல வர திங்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 200 ஃபில்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களே பிலோ 400, பிலோ 600ன்னு போட்டிருக்காங்க. இந்த கிளிப்பும் வந்து, அதாவது குட்டி பாப்பா சாக்ஸ்லாம் போடுற கிளிப்பும் வந்து இது 300 ஃபில்ஸ் இருந்தது. அந்த இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ப்ரைஸும் எல்லாத்துக்குமே நல்லா பக்காவாக டேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் நல்லா ஆர்கனைஸாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு லேடிஸ் ட்ரெஸ் செக்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது மெஸ்ஸியாக. ஏன்னா அது நம்ம தான் ட்ரையல் பார்த்துட்டு அப்படியே போட்டிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த இடத்துல வந்து அந்த கடையை பார்க்கும்போது கடையோட லுக்கே வேறு மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா எல்லா ஷெல்ஃப்லேயும் ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே இப்போ தானே கடை திறந்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருந்தது. கிளாஸ் ஐட்டங்களும் இருந்தது. கிளாஸ் ஐட்டத்தில் இப்போ சம்மருக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக எல்லாமே டிஃப்ரெண்டான கிளாஸ் ஐட்டங்கள்லாம் இருந்தது. எல்லா பொருட்களுமே மேட் இன் சைனா தான். ஆனால் அதில் சில பொருள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்து வாங்கணும். சில பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பட் சில பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே ஸ்டெடியாக இருந்தது. அதை பார்த்து வாங்கினா நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக கிடைக்கும். இந்த டிவைடட் 4 பாக்ஸ்லாம் நம்ம மசாலா போட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நட்ஸு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் 300 ஃபில்ஸ் தான் வந்தது.
நம்மளுக்கு கொஞ்சம் கிச்சனை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம், கொஞ்சம் பேஸ்கெட்லாம் வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்கும்போது நம்மளோட கிச்சனுமே கொஞ்சம் பிரைட்டாக அழகாக மாறும். நமக்குமே சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே குவைட்டில் இருக்கனால சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வாங்க மாட்டோம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே நல்லா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான செராமிக் செக்ஷன். செராமிக்கில் வந்து கலெக்ஷன்ஸை பார்த்திங்கன்னா குவிச்சு வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாமே ஷேப்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட்டி குட்டி பவுலாக இருக்கட்டும். ஒரு வேளை நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கீங்க, சமையல் ரிலேட்டடாக வீடியோ போடுவீங்க அப்படின்னா வந்துடுங்க கிளம்பி. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்கிட்டு நம்ம வீடியோ போட்டுக்கலாம். கூடவே சேர்ந்து யாருக்காவது கிஃப்ட்டு கூட பண்ணலாம். இந்த பக்கம் வந்து எல்லாமே கண்ணாடி கப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர் வேஷாக யூஸ் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எல்லாமே நமக்கு கவரப் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் இந்த கடைக்கு போயிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கம்மி ரேட்டில், அதாவது 200 ஃபில்ஸ் 300 ஃபில்ஸ்னு பட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வாங்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் இந்த டைம் வந்து எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்க தான் வந்திருந்தேன்னா, அதனால நான் வந்து நல்ல கடையை சுற்றி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்போது நம்ம இந்த ஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை. அடிக்கடி வெளியே போயிட்டுருக்கோம். அதனால அதே மாதிரி இந்த கடையை வந்து நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான். செராமிக்லலாம் நம்ம பார்க்க தான் அழகாக இருக்கும். பட் வீட்டில் வாங்கி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லை. அதனால நான் வாங்கலை. பட் எனக்கு செராமிக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம ஊரில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கல ஆயில் பாட்டில், இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ஆயில் பாட்டில், இதெல்லாமே கிளாஸில் இருந்தது. 2 மாடல் 3 மாடல் கிட்டே இருந்தது. ஸோ ஆயில் பாட்டில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நான்லாம் முதல்ல இந்த மாதிரி ஏதாவது டிவைடர்ஸ் மாதிரி இருக்கிற பாக்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வாங்கி கொண்டு வருவேன். ஏன்னா அங்கே வந்து இப்போ இங்கே வந்து இப்படிலாம் கிடைக்காது. பட் இப்போ இங்கேயே அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டாம், இங்கேயே யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம போட்டுட்டு போயிடலாம். அப்புறம் கொரியன் ட்ராமா பார்த்துட்டு கொரியன் இயரிங்ஸ் அதெல்லாம் கிடைக்குது. இங்கே பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். நம்ம திரும்ப சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா விதமான கண்டெய்னர்ஸும் சின்னதுலேருந்து பெருசு வர நமக்கு இருக்குது. நான் இப்போ வந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். அங்கேயுமே பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கூடவே சேர்ந்து பிள்ளைங்களுக்கு டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டாய்ஸுமே ஆல்மோஸ்ட் பிலோ 2 KD தான் இருந்தது. இந்த டாய்ஸ்லாம் 850 ஃபில்ஸ் தான். நம்ம பிறந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்க போனோன்னா கொடுக்கலாம். கூடவே ஹேண்ட் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, ட்ராலி பேக்கு அப்படின்னு ஓவராலாக நம்ம இந்தியா போகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த லாட் ஷாப்பில் வச்சுருக்காங்க. சில ஹேண்ட் பேக்லாம் இந்த துணி பையில் இப்படி ஸ்டைலில் போட்டு போவாங்களா, அதெல்லாம் 1 KDக்கு இருந்தது. பிள்ளைங்க கொண்டு போகிற லஞ்ச் பேக்கும் 990 ஃபில்ஸில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்தியா போகிறீங்க, அப்புறம் பிள்ளைங்க வந்து சம்மர் வெக்கேஷனில் ஏதாவது கிஃப்ட் கொடுத்து நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஹாப்பி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு மினிஸோ டைஸோ இந்த மாதிரி ஷாப்லாம் குவைட்டில் இருக்குது, அங்கெல்லாம் போகலான் இருக்கேன். அங்கெல்லாமும் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கடைக்கு போய்ட்டு இப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தாலே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த ஷாப்பிங் விலாகில் பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.